ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோஸ் வந்து லாஸ்ட் வீக் எடுத்த ட்ரேட் பிரேக் டவுன்ஸ் பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. நான் வந்து மேஜர்ஸில் ஒரே ஒரு ட்ரேட் மட்டும்தான் போன வீக் எடுத்திருந்தேன். யூரோ யூஎஸ்டி என்னன்னா ஒரே ஒரு லாங் பொசிஷன் ஃப்ரைடே எடுத்திருந்தேன். ஓகேவா, வீக்கை பார்த்தாலும் நம்மளுக்கு ஆல்ரெடி புல்லிஷில் இருக்குது. எஃப்இஜியில் பட்டு ட்ரெண்டு மேலே இருக்குது. நம்மளுக்கு தேர்ஸ்டே ஐ ஆஃப் த வீக் வரைக்கும் நம்மளுக்கு டார்கெட். ஸோ இதுதான் நான் பிளான் பண்ணியிருந்தது. ஸோ 4 ஹவரில் இங்கே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரேஞ்சஸ் இருக்குது, அகைன் ஒரு ரேஞ்சஸ். அந்த ரேஞ்சஸை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இங்கே நம்மளுக்கு எஃப்யூஜியுமே இருக்குது. ஓகேவா, ஸோ எந்த ரேஞ்சஸ் சப்போர்ட் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். 1 hour. ஸோ லண்டன் ஷோன் ஓப்பன் ஆகட்டும். ஸோ டர்ட்டில் ஷூ படிக்கிறது எப்போ 1 o'clock நம்மளுக்கு 4 hour எஃப்இஜிலையும் ட்ரேட் ஆகிட்டு. அண்ட் தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ்எம்டி இந்த லோவை வந்து யூரோ கட் அடிக்கல. சரி, யூரோ கட் அடிச்சிட்டான், ஜிபிபி கட் அடிக்கல. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எஸ்எம்டி. ஸோ நம்ம ரேஞ்ச் ப்ளே பண்ண வந்திருக்கோம். இப்போ நம்மளோட மேக்ஸிமம் டார்கெட் எங்கே இருக்கணும்னா இந்த ஹை. இதில் எவன் இந்த டார்கெட் அடித்தாலும் நம்ம ஃபஸ்ட் எக்ஸிட் ஆகிடணும். அண்ட் நான் 15 minutes இங்கே என்னோட ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தேன். இது என்னோட ஸ்டாப் லாஸ், இது என்னோட டார்கெட். ஓகேவா, 1:2 இங்கேயா இல்லை 5 minutes எக்ஸிக்யூட் பண்ணணும்? இங்கே தான் பண்ணியிருந்தேன். எஸ். ஸோ அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இங்கே என்னோட பார்ஷியல்ஸ் நான் புக் பண்ணிட்டேன். ஓகேவா, ஏன்னா ஆல்மோஸ்ட் அன்னைக்கு என்எஃப்பி வேறு இருந்துச்சு, அதனால் நான் ரொம்ப இழுக்கலை, ட்ரை பண்ணல. ஓகேவா, இங்கே ஃபஸ்ட் என்னோட பார்ஷியல்ஸ் புக்கு. தென் கரெக்டாக இந்த ஐயை எடுக்காமல் ஈக்குவலைஸ் வச்சுட்டு இந்த இடத்துல எனக்கு ஸ்ப்ரெட்டில் என்ட்ரி ட்ரிகர் ஆகலை. ஓகேவா, ஐ மீன் பாக்கி பார்ஷியல்ஸ் ட்ரிகர் ஆகலை. ரன்னிங்கில் இருந்துச்சு, பிரேக் ஈவன் போட்டு நான் ரன் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி. ஓகேவா, அவன் என்ன பண்ணான்னா அப்படியே சுற்றிட்டு ஸ்ட்ரைட்டாக இந்த என்எஃப்பி கேண்டில் அடித்து எனக்கு ஸ்ப்ரெட்டில் எக்ஸ்ட்ரா லாஸும் அடிச்சிருச்சு. ஸோ இந்த ஒரு ட்ரேட் மட்டும்தான் நான் போன வீக் எடுத்திருந்தது மேஜர்ஸில். லெட்ஸ் சி கோல்டு. ஃபர்ஸ்ட் கோல்ட் ட்ரேட் பார்க்க போறோம். இது வந்து நான் மண்டே எடுத்தேன். ஃபர்ஸ்ட் பயாஸ் ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஃப்ரைடேயோட ஹை நான் ஆல்ரெடி இங்க ரிஜெக்ஷன் ஆயிட்டு இந்த ஐக்காவது போகணும், அதான் என்னோட ஐடியா. ஸோ 4 hour போய் நரேட்டிவ் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இங்க ஒரு 4 hour எஃப்இஜி இருக்கு, டே ஓப்பன் ஆகட்டும். ஓப்பன்ல ஹை. ஓகேவா, ஸோ நம்ம பயாஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆல்ரெடி நரேட்டிவ் செட் ஆயிட்டு. ஸோ லண்டன் ஜோன் ஓப்பன் ஆகி 1 hour ஆகுது. நெக்ஸ்ட் இந்த கேண்டில் இங்கே எனக்கு டர்ட்டில் ஷூட். அண்ட் தென் இந்த லோ வந்து சில்வர் எடுத்துட்டான், பட் கோல்டு எடுக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் எஸ்எம்டி. நெக்ஸ்ட் 15 minutes எனக்கு ஒன்ஸ் இந்த கேண்டில் லோ வந்து ஸ்வீப் பண்ணி நெக்ஸ்ட் கேண்டில் சிஎஸ்டி வச்ச உடனே இந்த இடத்துல எனக்கு என்ட்ரி, இங்க என்னோட ஸ்டாப் லாஸ், இந்த ஐ என்னோட இந்த பை சைட் லிக்விடிட்டி என்னோட டார்கெட். ஓகேவா, ஸோ திஸ் வாஸ் மை என்ட்ரி. இது ஃபுல்லா இந்த கேண்டில் இங்க இறச்சே தான் இருந்துச்சு, ஏன்னா எம்எம்எக்ஸ்எமோட கன்சால்டேஷன் ஃபேஸ்ல இருந்துச்சு மார்க்கெட். ஸோ நெக்ஸ்ட் 2 to 3 கேண்டில் இட் மை டிபி. ஓகேவா, ஃபர்ஸ்ட் கோல்ட் ட்ரேடை நான் இப்படி தான் செட் பண்ணேன். டியூஸ்டே ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். மார்க்கெட் வந்து ஆல்ரெடி ஃபுல் ரேஞ்சஸ், ஒரு ரேஞ்ச் அண்ட் தென் இங்க ஒரு ரேஞ்ச். நம்மளுக்கு பயாஸை சப்போர்ட் பண்ற மாதிரி இங்க ஒரு எஃப்இஜி. கோல்டு இப்ப இந்த எஃப்இஜிக்குள்ள ட்ரேட் ஆயிட்டு, பட் சில்வர் அந்த எஃப்இஜிக்குள்ள ட்ரேட் ஆகல. ஸோ தேர் இஸ் 2 ஸ்டேஜ் ஆஃப் எஸ்எஸ்எம்டி. 10 minutesலயும் நம்மளுக்கு கிளீனா ஒரு எஃப்இஜிக்குள்ள ட்ரேட் ஆகி ஒரு டர்ட்டில் ஷோ இங்க 5 minutes. நான் இந்த என்ட்ரியை கொஞ்சம் ரஷ் பண்ணி தான் எடுத்தேன். எப்படின்னா இந்த சிஎஸ்டி வச்ச உடனே இங்கே என்ட்ரி போட்டு இந்த ஐ தான் என்னோட டார்கெட்டா இருந்துச்சு. இப்படிதான் நான் என்ட்ரி போட்டிருந்தேன். ஒன்ஸ் இந்த எஃப்இஜி ஃபிளிப் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்திருக்கணும், பட் நான் ரொம்ப ரொம்ப லோ ரிஸ்க் தான் இந்த இடத்துல போயிருந்தேன். ஸோ அதனால நான் இந்த இடத்துல என்ட்ரியை போட்டு எஸ்எல் எங்கே வச்சு இந்த ஐயை வந்து நான் டார்கெட் பண்ணிட்டேன். தென் நெக்ஸ்ட் ஒரு கொஞ்ச நேரம் அரைச்சிட்டு இந்த ஒரு கேண்டிலே எனக்கு டார்கெட் ஹிட் ஆயிட்டு. இது நியூஸ் கேண்டிலா இல்ல ட்ரம்ப் கேண்டிலான்னு தெரியல, பட் எல்லா மார்க்கெட்லயுமே இந்த ஒரு கேண்டில் வந்திருக்கு. ஸோ இந்த கோல்டு ட்ரேடை நான் இப்படிதான் ஃப்ரேம் ஒர்க் பண்ணேன். ஸோ இது டியூஸ்டே தெரியுது நம்மளுக்கு டிவைல் இந்த எஃப்இஜிக்கு தான் போறான் அப்படின்றது. 4 hour இப்ப பாத்தீங்கன்னா கோல்டு இங்க ரேஞ்ச் 4 hour, பட் சில்வர் என்ன பண்றான், இந்த எஃப்இஜில ட்ரேட் ஆயிட்டான். வி காட் அ எஸ்எம்டி ஃபில் 4 hourல. அண்ட் தென் 1 hour இங்க 3 டிரைவ், ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் டர்ட்டில் ஷூட் சில்வர்ல. இங்க இந்த லோ இருக்கா, அதாவது மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே சில்வர் ட்ரேட் ஆயிட்டான். ஸோ ஓப்பன் லோ ஹைன்னு போகணும் போவேன். இந்த இடத்துல இவன் கீழே போக தேவையில்ல, ஏன்னா இது எஸ்எம்டி. போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்விங் கேண்டிலும் ஃபார்ம் பண்ணிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் எஸ்எம்டி, செகண்ட் எஸ்எம்டி. நெக்ஸ்ட் 15 minutes நான் இந்த சார்ட்டை பார்த்தது எங்கன்னா இந்த கேண்டில்ல தான் நான் இந்த சார்ட்டை பார்த்தேன். இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு எஸ்எம்டி ஃபில் தெரியுதா, இந்த எஃப்இஜிக்குள்ள சில்வர் ட்ரேட் ஆயிட்டான், பட் கோல்டு ட்ரேட் ஆகல. அண்ட் தென் இந்த லோ பாருங்க, அகைன் ஒரு எஸ்எம்டி. நெக்ஸ்ட்
5 மினிட் இந்த கேண்டில் எங்கேயோ என்ட்ரி போட்டோம். 5 மினிட்ல வந்தேன். இந்த எஸ்எம்டியை பார்த்துட்டு வெரி நெக்ஸ்ட் கேண்டில் இதோட ஐஏலயோ லோலையோ இந்த இடத்துல நான் என்ட்ரி போட்டேன். இந்த இடத்துல என்ட்ரி போட்டு என்னோட ஸ்டாப் என்னோட டார்கெட் இது ஓகேவா. சும்மா சின்னதா ஒரு சிஎஃப்டி அக்கௌண்ட்ல எடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அப்படியே டார்கெட் போயிட்டான். இட்ஸ் அ குட் ஸ்கேல். எவ்ரிதிங் அலைன் ஆயிருக்கு பாத்தீங்களா. இது எல்லாமே அலைன் ஆயிருந்தா அந்த டார்கெட்டுக்கு போற ப்ரெஷர் பாருங்க சர 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 சரன்னு அப்படியே போயிடும். ஸோ இந்த மாதிரி ஏ பிளஸ் செட்டப்பா தான் நம்ம பிடிச்சி ட்ரேட் எடுக்க பார்க்கணும். மண்டே எடுத்த நாஸ்டாக் ட்ரேடை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டிஒஎல் ஃப்ரைடேவோட லோ 4 ஹவர்ல மார்க்கெட் என்ன பண்ணிருக்குன்னு பார்ப்போம். டே ஓப்பன் ஆகட்டும். ஓப்பனிங்லேயே டிஒஎல் அடிச்சிருச்சு. டீடைல்டா என்ன ஆயிருக்குன்னு பார்ப்போம். நம்ம என்ஒஐ செஷன்ல தான் ட்ரேட் எடுக்க போறோம். இப்போ இருந்தாலும் இப்போ இருக்கிறது 4 ஹவர் எஃப்இஜில தான். நெக்ஸ்ட் இங்க ஒரு 4 ஹவர் எஃப்இஜி இருக்கு. இதை நான் எப்படி மார்க் பண்ணிக்கிறேன் லைன் போட்டு தென் 1 ஹவர் போயிட்டு பார்ப்போம். ஸோ இதுதான் இப்போதைக்கு இருந்த மார்க்கெட் கண்டிஷன் 8 AM வரைக்கும். இதுல நான் என்ன பிளான் வச்சிருந்தேன்னா இந்த ஐ டார்கெட் 4 ஹவர் எஃப்இஜில இருந்து செல் பார்க்கலாம். இதுல இருந்து மேனிப்புலேஷன் ட்ரேடு நம்மளுக்கு கிடைச்சதுன்னா ஓப்பன் லோ ஐ க்ளோஸ்ன்ட்டு பார்க்கலான்றதான் இந்த மாதிரி என்னோட ஐடியாவா இருந்துச்சு. 1 மினிட்ல பார்ப்போம். ஸோ அண்ட் தென் இதுவும் ஏதோ ஒரு ட்ரம்ப் கேண்டில் மாதிரி இருந்துச்சு, நியூஸ் கேண்டில் மாதிரி. ஸோ 8:30 ஏதாவது டேட்டா லோ கூட ப்ளே பண்ணலான்னு பார்த்தா இந்த ஐ இந்த லோவுமே நம்மளுக்கு இந்த ஐமே நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கல. சிம்பிளி அக்யூமுலேஷன் மேனிப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் விழுந்துட்டான். இந்த ஐயும் எனக்கு அன்ட்டாகல, இந்த ஐயும் அன்ட்டாகல. ஸோ நான் இந்த ட்ரேடை எடுக்கல. பட் நான் வெயிட் பண்ணேன். ஓகேவா. இந்த ஃபால் இந்த ரிவர்சலை பார்த்ததுக்கு அப்புறம் இது வந்து என்னோட டிராவா இருந்துச்சு. ஓகேவா. 9 AM இங்கே ஒரு 4 ஹவர் எஃப்இஜியுமே இருக்கு. இந்த எஃப்இஜில இவன் இந்த ரிஜெக்ஷனுக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் போயே ஆகணும். ஏன்னா அவன் எங்கேயுமே ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்காம அப்படியே ஃபால் கொடுத்துக்கிட்டே இருந்தான். இங்க பாத்தீங்கன்னா ஒரு சீரீஸ் ஆஃப் 1 hour எஃப்இஜி வரிசை இருந்துச்சு. இந்த இடத்துல ஐ காட் அ எஸ்எம்டி ஃபில் இன் திஸ் எஃப்இஜி. ஓகேவா. 4 ஹவருக்குள்ளேயும் ட்ரேட் ஆயிட்டான். 1 மினிட் இந்த இடத்துல தான் நான் என்டர் ஆயிருந்தேன். மார்க்கெட் உள்ள ட்ரேட் ஆயிட்டு நம்மளுக்கு 1 மினிட்ல டோட்டல் சூட். நான் இந்த எஃப்இஜி ஃபிளிப்புக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேவா. ஆல்தோ இங்க ஃபிளிப் ஆனாலுமே கன்ஃபர்மேஷன் காண்டி வெயிட் பண்ணேன். ஓகேவா. அண்ட் தென் நெக்ஸ்ட் கேண்டில் இந்த எஃப்இஜி கிட்ட வந்துச்சு. ஓகேவா. ஐஎஃப்இஜில. ஸோ இந்த இடத்துல என் என்ட்ரி நான் போட்டு வச்சிருந்தேன். அரௌண்ட் இந்த ஏரியா இங்க போட்டு என் ஸ்டாப் மை டார்கெட் வாஸ் திஸ் 1 hour ஐஸ்ன்னு நினைக்கிறேன். ஒரு 1 hour எஃப்இஜியோட ஐஸ் இருக்கும். இந்த இது வரைக்கும் என்னோட ஐஸ் இருந்துச்சு. 2 hour இந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த ஒரு கேண்டிலே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு RR போயிருக்கும். இந்த ஒரு RR போன உடனே நான் என்ன பண்ணிட்டேன், பிரேக் ஈவன் இழுத்து இப்படி மேலே வச்சு திரும்ப இந்த ஐ 1 RR தாண்டி போயிட்டு நெக்ஸ்ட் கேண்டில் என்னோட பிரேக் ஈவன் ஹிட்டு திரும்பி இந்த ஐஎஃப்இஜில ட்ரேட் ஆகி அப்படியே என்னோட டார்கெட்டையும் அடிச்சிருச்சு. லண்டன் செஷன்ல ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். நான் எப்படி இந்த ட்ரேடை ஃப்ரேம் பண்ணேன்னு நான் சொல்றேன். நான் 1 hourல தான் ஃபர்ஸ்ட் இந்த ட்ரேடை பார்த்துருந்தேன். இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் பிளே. இந்த எஃப்இஜில இருந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த எக்ஸ்டர்னல், செகண்ட் டார்கெட் வாஸ் திஸ் எக்ஸ்டர்னல். ஓகேவா. இப்படிதான் நான் ப்ளே பண்ண யோசிச்சேன். பட் ஒன்ஸ் லண்டன் மார்க்கெட் ஓப்பன் ஆன வேகத்துக்கு இங்க வந்துச்சு மார்க்கெட். இந்த இடத்துல எனக்கு எஸ்எம்டி ஃபில் 4 ஹவர்ல கிடைச்சிச்சு. இந்த லோவை இஎஸ் கட் அடிச்சிருக்கும். பட் நாஸ் கட் அடிக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் எஸ்எம்டி அண்ட் தென் 5 மினிட்ல பார்த்தேன் க்ளீன் டேட்டில். ஸோ இந்த இடத்துல நான் இந்த எஃப்இஜி ஃபிளிப் ஆனா நான் இந்த என்ட்ரி மூவ் பண்றதா பிளான். இந்த எஃப்இஜி ஆல்ரெடி இங்க ஃபிளிப் ஆயிட்டு நான் எங்க என்ட்ரி போட்டேன்னா இங்கே என்னோட என்ட்ரி, இது என்னோட ஸ்டாப், இந்த ஐ ஃபர்ஸ்ட் டார்கெட். இப்படிதான் நான் ட்ரேட போட்டிருந்தேன். டியூஸ்டே லண்டன் நல்லா தான் போயிட்டு இருந்தேன். என் டார்கெட் ஆல்மோஸ்ட் ஹிட் ஆக போகுது. சரிதா. கிட்ட ஒரு 6 டிக்கில் விட்டான். வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா அகைன் ஒரு 3 to 4 hours. நான் எத்தனை மணிக்கு ட்ரேட் எடுத்திருக்கேன்? 3:30க்கு. மார்க்கெட் இங்க வருது 6:30. ஆல்மோஸ்ட் 3 hours ஆயிட்டு. இந்த இடத்துல என்னோட பிரேக் ஈவன் விட்டு தென் உடனே ஒரு இன்வெஸ்ட். இந்த இடத்துல ஏன் இவ்வளவு லிக்விடிட்டியை ஜென்ரேட் பண்ணிட்டு டீப் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு எனக்கு வந்தானே தெரியல. அகைன் இந்த லோவை அகைன் ஒய்எம் கட் அடிச்சுட்டு இந்த இடத்துல என்ட்ரி போடலாம்னு யோசிச்சேன். பட் ஓகே என்ஒய் வந்து ஒரு 2 to 3 ஹவர்ஸ்ல ஓப்பன் ஆயிரும். எதுக்கு இந்த இடத்துல நான் விட்டுட்டேன். இந்த கேண்டில் இவ்வளவு நேரம் அரைச்சாலும் ஒரு 4 to 5 மினிட்ஸ் அரைச்சிட்டு வித்தின் நெக்ஸ்ட் ஒரு கேண்டில் இந்த கோல்டுல பார்த்தா அதே ஒரு கேண்டில் இந்த இடத்துல பிளே அவுட் ஆயிடுச்சு. ஸோ 2 நாள் 2 A+. ஐ மிஸ்ட் இட் கம்ப்ளீட்லி இன் ஃபியூச்சர்ஸ். ஓகேவா. ஸோ எண்ட் வித் பி. ஸோ நான் வந்து டியூஸ்டே வந்து நேஸ்ல எடுக்கல, ஒய்எம்ல எடுத்தேன். ஏன் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க ஆல்ரெடி வீக்லி எஃப்இஜில இருக்கு மார்க்கெட். ஸோ அட்லீஸ்ட் இவன் இதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி ஆகணும். இவ்வளவு தூரம் விழுந்தது ரீட்ரேஸ்மெண்ட் எல்லாமே அலைன் ஆகுது இந்த இடத்துல. இப்போ டேல பார்ப்போம். இப்போ டேல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு செல் கேண்டில். பட்
இஎஸ்ல பாருங்க மேனிபுலேஷன் கேண்டில் ஆல்ரெடி இந்த இடத்துல ரிவர்சல் சைன் கொடுத்துட்டான். தென் 4 ஹவர். 4 ஹவர்ல பார்த்தோம்னா இங்க ஆல்ரெடி எல்லாமே ஒரு ரேஞ்சஸ் மாதிரி பில்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா இதை எடுத்துட்டு இந்த ஐ வரைக்கும் நம்மளோட டிஒய்ல நான் ஃபிக்ஸ் பண்ணிருந்தேன். ஸோ சேம் ஆஸ் வெல் இங்க இந்த லோவை கட் அடிச்சுட்டு இது ஃபர்ஸ்ட் டிஒய் தென் 1 ஹவர். இந்த ட்ரேடு தான் நம்ம லண்டன்ல எடுத்திருந்தோம் வந்து பிரேக் யூன் எடுத்து அண்ட் இப்போ 1 ஹவர்ல நம்மளுக்கு என்ன பிளான்? இது எல்லாமே ரேஞ்சஸ் மாதிரி இருக்கு. ஸோ இவ்வளவுதான் பிளான். ஒன்னு இதை கட் அடிச்சா இங்க இருந்து நம்ம பை போறது அண்ட் தென் 15 மினிட்ஸ்ல எனக்கு ஒரு பிளானுமே இருக்கு. இந்த ஈக்குவல் லோஸ் கட் அடிச்சா பை பார்க்கலாம். இது ரெண்டு என்னோட பிளான். இங்க ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு எஸ்எம்டியும் இருக்கு நம்மளுக்கு. ஓகேவா? இந்த இடத்துல இவனும் இன்னும் ஸ்வீப் பண்ணல. டைம் என்ன ஆகுது? 5:45 1 ஹவர் வச்சு. இவ்வளவுதான். இந்த டிவைல் நம்மளுக்கு இன்னும் இருக்கு. இங்க ஒரு எஸ்எம்டி ஆல்ரெடி ஹோல்ட் ஆகுது. ஓகேவா? பட் இது எல்லாமே ஒரு மாதிரி ஈக்குவல் தான். 15 மினிட்ஸ்ல போய் பார்ப்போம். இந்த லெக்க மேனிபுலேஷன் பண்ணிட்டு அவன் மேல போனா நான் பை போடுவேன். ஓகேவா? இந்த இடத்துல எனக்கு எஸ்எம்டி வேணும். மார்க்கெட் ஓபன் ஆன வேகத்துக்கு மேல போயிட்டான். நம்மளுக்கு இந்த லெக்ல எஸ்எம்டி மேனிபுலேஷன் எதுவுமே வைக்கல. லிட்டரலி அப்படியே மேல போய் நம்மளோட டிஒய்லையும் அடிச்சு அவன் என்ன பண்ணிட்டான்? 4 ஹவர் எஃப்இஜிக்குள்ள ட்ரேட் ஆயிட்டான். தெரியுதா? இந்த இடத்துல இது 4 ஹவர் மட்டும் எஃப்இஜிக்கு இல்லாம டே எஃப்இஜியும் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ரெண்டு பேருமே ட்ரேட் ஆயிட்டானுங்க 1 ஹவர் போற. இன்கேஸ் இப்ப இதுல அவன் இன்வெஸ்ட் பண்ணி கீழே அவன் பயாச திருப்பணும்னா அவன் ஏதோ ஒரு எஸ்எம்டி வைக்கணும். நம்மளுக்கு எந்த ஒரு எஸ்எம்டியுமே இல்ல. சோ இப்போதைக்கு இந்த ஐ ப்ரொடெக்டடான ஐ கிடையாது. ஓகேவா? இந்த மீன் டைம் ஒய்எம் எங்க இருப்பான்னு பாருங்க. அவன் இந்த நம்ம ஃபர்ஸ்ட் போட்டோம் பாத்தீங்களா 5 மினிட் அந்த ஐய இன்னும் தூக்கல. பட் இஎஸ் எங்க இருக்கான் பாருங்க. நல்லா கீழே வந்துட்டான். இப்போ இந்த கேண்டில்ல தான் நான் என்ட்ரி பார்த்தேன். ஸ்டில் எங்கன்னா இந்த நேஸ் இந்த ஐய அடிக்கிற வரைக்கும் தான். ரொம்ப ரொம்ப பக்காவான ஸ்கேல்ப். இத வந்து இது ஒரு ப்ராப்பர் என்ட்ரியாவே கன்சிடர் பண்ண முடியாது. இந்த 5 மினிட் ஐஎஃப்இஜில இருந்து இந்த நேஸ் இந்த ஐய அடிக்கிற வரைக்கும் தான் என்னோட என்ட்ரியே இருந்திருக்கணும். ஓகேவா? சோ இந்த இன்வெர்ஸ் கிடைச்ச உடனே நான் இங்க என்னோட என்ட்ரி, இது என்னோட ஸ்டாப் லாஸ், இது என்னோட டார்கெட் நான் இப்படி வச்சிருந்தேன். ஓகேவா? டைம் 10 o'clock PO3 பாருங்க. ஓபன் லோ ஹை அந்த மாதிரி போகணும்ட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன். இப்ப பாருங்க இன்னும் நேஸ் அந்த ஐ அடிக்கல. இஎஸ் ஆல்மோஸ்ட் நல்லா போயிட்டு இருக்கான். நான் என்ன பிளான் பண்ணேன்? இந்த ஐய எடுத்த உடனே நான் க்ளோஸ் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா எனக்கு இன்கேஸ் இந்த 4 ஹவர் எஃப்இஜி சப்போர்ட் ஆயிட்டுனா இங்க எஸ்எம்டி ஹோல்ட் ஆகி இவன் எனக்கு எஸ்எல் கொடுத்துரும். நான் இந்த நேரத்துல நான் சார்ட்ல இல்ல. அந்த டைம் நான் இல்லாதனால ஆக்சுவலா என் என்ட்ரி மிஸ். இந்த இடத்துல நான் நேஸ போட்டிருக்கணும். இங்க இருந்து 1:2 இது என்னோட டார்கெட்டா இருந்திருக்கணும். ஒய்எம் நான் க்ளோஸ் பண்ணிருக்கணும். ஓகேவா? ஒய்எம்ஐ நான் க்ளோஸ் பண்ணல. நான் இல்ல சார்ட்ல. அப்படியே வந்து என்னோட ஸ்டாப் லாஸ் பிளான் பாத்தீங்களா? இது வரைக்கும் தான் என்ட்ரி போச்சு. தென் அதுக்கப்புறம் இறங்கிட்டு அட் த மெயின் டைம் நேஸ் இங்க டார்கெட். ஸோ 5 மினிட்ஸ் நான் மிஸ்டேக் பண்ணதுனால அழகா வந்து எஸ்எல் எடுத்துச்சு. ஸோ வெனஸ்டேவோட ட்ரேடை தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து ட்ரெண்டு புல்லிஷில் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டிஒயில் டியூஸ்டேவோட ஹைஸ் அண்டு நெக்ஸ்ட் டிஒயில் போன வீக் தேர்ஸ்டேவோட ஐஸ். ஓகேவா? ஸோ சேஞ்ச் இன்ட்டு 4 ஹவர். நம்மளுக்கு ஓப்பனிங்க்கு முன்னாடியே டியூஸ்டேவோட ஐஸ் வந்து காலி. ஸோ நம்மளுக்கு நெக்ஸ்ட் டிஒயில் இந்த ஐ தான் இருக்குது. ஓகேவா? அண்ட் தென் இந்த இடத்துல இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு மாதிரி அரைச்சி தான் போயிருக்கான். இந்த கேண்டில் நல்ல ஒரு மூமெண்ட்டாக இல்லை. இந்த ஒரு 4 கேண்டில். ஓகேவா? நம்மளுக்கு ஒரு டேவோட லோவும் ப்ராப்பராக இல்லை. ஸோ நான் இந்த எஃப்இஜி வரைக்கும் செல் பார்க்கலான்ட்டு என்னோட ஐடியா. 1 ஹவர் இந்த கேண்டில் பாருங்களேன். ஆல்ரெடி இங்கே ஸ்வீப் பண்ணிட்டு அந்த 15 மினிட் போனீங்கன்னா ஃபுல்லாக எல்லாரும் 5 மினிட் 10 AM ட்ரேட் எடுத்தேன்னு நினைக்கிறேன். இந்த இடத்த பாருங்கள் 1 மினிட்ல. ஸோ இந்த இடத்துல இன்வெர்ட் பண்ணாலும் எனக்கு இங்கே ஒரு நல்ல இன்வெர்ஸ் கிடைக்கல. எனக்கு நெக்ஸ்ட்டு இந்த கேண்டில் ஒரு நல்ல இன்வெர்ஸ். ஓகேவா? ஸோ சேம் டர்ட்டில் சூப் இங்கே இந்த எஸ்எம்டி இந்த ஐயோட எஸ்எம்டி இன்வெர்ஸும் நல்லா இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன்? இந்த என்னோட என்ட்ரி என்னோட ஸ்டாப்பு என் டார்கெட் வந்து இந்த லோ. ஓகேவா? கரெக்டாக 2 ஹவர் இந்த லோவை ஃபுல்லாக தட்டுவான்னு நான் நினச்சிருந்தேன். பட் அவன் அவ்வளோ தூரம் போகாமல் இங்கேயே போயிட்டு என்னோட லாஸையுமே அடிச்சிட்டான். லாஸ்ட் டே ட்ரேடு ஆல்ரெடி வீக்கோட எஃப்இஜியில் தான் பட்டு நம்மளுக்கு ஏறிக்கிட்டு இருக்கான். ஸோ கிளியர் டர்ட்டில் சூப் கொடுத்துட்டு ட்ரெண்ட் ஃபுல்லாக புல்லிஷ். ஸோ நம்மளுக்கு டிஓஎல் வந்து வெனஸ்டேவோட ஹை. இந்த டே வந்து நான் ஒரு ரிவர்சல் டே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா இங்கே ஒரு எஃப்இஜி ஆல்மோஸ்ட் பிபிஆர் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் பட்டு நம்மளுக்கு இந்த டிஓஎல் அடிக்கும்ன்றது என்னோட பிளான். நான் இந்த எஃப்இஜியை மார்க் பண்ணிக்கிறேன். 4 ஹவர் கரெக்டாக ஆல்ரெடி 4 ஹவரில் எஃப்இஜியில் வர உங்களுக்கு இங்கே இருந்து நீங்கள் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போட்டிங்கன்னா கரெக்டான ஈக்லிபிரியம் லெவல்லையும் வந்து டேப் பண்ணிட்டான். 4 ஹவருக்கு பிளான் முடிஞ்சு 1 ஹவர். 1 ஹவரில் வந்து க்ளீன் டர்ட்டில்ஸ் கொடுத்து எஃப்இஜியை இன்வாலிடேட் பண்ணிட்டு இந்த 9 AM கேண்டில் பை ஆகும்ன்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஓகேவா? பட் நான் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஸோ நான் அகைன் இந்த லோ வந்து டர்ட்டில் சூப் ஆகுன்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு. ஓகேவா? ஏன்னா 15 மினிட்ல பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஒரு எஃப்இஜி இருக்குது. ஓகே. ஸோ இந்த எஃப்இஜியில் எனக்கு எஸ்எம்டி ஃபில் கொடுத்துருந்தா நான் இங்கே பை போயிருப்பேன். பட் அவன் வந்து
அங்கே எனக்கு இந்த இடத்துல எஸ்எம்டி ஃபில் கிடைக்கல. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேருமே ட்ரேட் ஆகிட்டானுங்க உள்ள, இஎஸும் சரி ஒய்எம்மும் சரி. அண்ட் தென் இங்கே இவ்வளோ தூரம் வந்துட்டு இந்த லோவை விட்டுட்டு போனான். ஸோ இந்த இடத்துல தான் எனக்கு ஒரு டவுட்டு. நீங்கள் 5 மினிட்ல பார்த்தாலும் இந்த இடத்துல 5 மினிட்ல ஒரு எஸ்எம்டி ஃபில் இருந்துச்சு. பட் எனக்கு என்ன டவுட்னா இந்த லோ கட்டடிக்கணும் அப்படின்றது. ஆனால் நான் பார்த்தது வந்து கரெக்டு தான். இந்த ஸ்விங் கேண்டில் வச்சதுக்கப்புறம் இந்த லோவை கட்டடிக்க கூடாதுன்றது ஒரு பாயிண்ட்டு. பட் நான் வந்து அந்த லோவை கட்டடிக்கிற வரைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் அவன் அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன்னு கரெக்டாக அப்படியே போயிட்டு ஃபுல் டெலிவரியை தேர்ஸ்டேவே கொடுத்துட்டான். குட் ஃப்ரைடேனால ஃப்ரைடே மார்க்கெட் லீவு. ஸோ அந்த டே வந்து நம்ம ட்ரேட் பண்ணலை. ஸோ இதுதான் இந்த வீக்கில் நான் எடுத்த ட்ரேட் எல்லாமே. தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங். see you on yet another video. Bye.